வணக்கம். இப்போ வந்து ஒரு சுடிதார் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாப்போடைய உயரம் பார்த்தீங்கன்னா 38. இது பாட்டை வந்து 1 இன்ச்சு கீழே மடிக்கிறதுக்கு. முப்பத்தெட்டுனா லென்த்து 38னா அதில் ஒரு 1/2 இன்ச்சு கூட சேர்த்துக்கணும். அந்த 1/2 இன்ச்சு எதுக்கு சேர்க்குறேன்னா மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 38 இன்ச்சு. இது ஷோல்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து 36 வந்து 6ஆக டிவைட் பண்ணணும். 6ஆக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சு வரும். 6 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். மொத்தம் 6 இன்ச்சு ஷோல்ட்ரு. 36 செஸ்ட்டு, அது 6ஆக டிவைட் பண்ணி இது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து ஷோல்டர் அளவு. இதே ஆம்பல் அளவு அதே சைஸ் தான். இங்கே எவ்வளோ வச்சிங்களோ 6 இன்ச்சு, அதே 6 இன்ச்சு ஆம்பல் டவுன். இது வேஸ்ட் ரவுண்டு வந்து உங்களுக்கு லென்த்து இந்த இதுக்கு வந்து 12.5 இன்ச்சு வருது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது நீங்கள் பார்த்து அதை வச்சுங்க. இது ஓப்பனுடைய லென்த்து. ஓப்பனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சு. இப்போ இது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 36 4ஆக டிவைட் பண்ணோம். இந்த லூஸு அது 4ஆக டிவைட் பண்ணி வைக்கணும். 36 18 9 ப்ளஸ் 1 இன்ச்சு. 36 4ஆக டிவைட் பண்ணி அப்படியே வைக்கக்கூடாது. இது கூட 1 இன்ச்சு சேர்த்து ப்ளஸ் பண்ணி வைக்கணும். எதுக்கு இந்த 1 இன்ச்சு வைக்கிறோன்னா சுடிதார் வந்து அதே சைஸ் வச்சா டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது அதனால தான் இந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வளர்த்துறது. இது நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளே எவ்வளோ வேணுமோ அந்த துணி, நம்மளுக்கு எவ்வளோ உள்ள துணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். இது வேஸ்ட் ரெண்டும் அதுமாரி தான். 33 16 8.25 ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு. துணி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அது எக்ஸ்ட்ரா விடுறது. இது ஹிப்பு அண்டை. ஹிப்பு 40 4 ஒரு பாகம் 10 ஒரு 1 இன்ச்சு ப்ளஸ்ஸு. இது இங்கே 1 இன்ச்சு விட்டால் போதும். நெக்கு பார்த்தீங்கன்னா 2.25. இந்த சைஸ் 36 சைஸுக்கு 2.25 இருந்தால் போதும். 2.25 2.5 இதுதான் சைஸு, கரெக்டான சைஸ் இதுக்கு. கழுத்துடைய உயரம் நீங்கள் உங்களுக்கு லென்த்து எவ்வளோ வேணுமோ அதை அளந்துங்க. சுடிதார் போடுறவங்க விருப்பம் எப்படியோ அது மாதிரி பார்த்து இந்த கழுத்தோட லென்த்து வச்சுங்க. அப்படி இல்லைன்னா 36 வந்து 6ஆக டிவைட் பண்ணி வைக்கணும். 6 இன்ச்சு. இது சராசரியான ஆளுக்கு. இதே கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி வைக்கணும். நான் 5.5 இன்ச்சு வைக்கிறேன். இது கொஞ்சம் ஆள் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க, அதனால் 1/2 இன்ச்சு நான் குறைச்சி வைக்கிறேன். உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அது கேன்வாஸில் கட் பண்ணிங்க. கழுத்து என்ன மாடல் வேணுமோ அது கேன்வாஸில் கட் பண்ணிக்கலாம். 36 18 9 ப்ளஸ் 1 இன்ச்சு. இது நம்ம தையல் உள்ள நம்ம எவ்வளோ துணி விடுறோமோ அந்த துணி இது. இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன். பாட்டை வந்து இங்கே எவ்வளோ வச்சிங்களே 11 இருக்குது. 11 அப்படியே வைக்கலாம், இல்லை 1 இன்ச்சு கூட்டி 12 இன்ச்சு வைக்கலாம். இங்கேத்தை விட இங்கே ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். இல்லை இதே சைஸ் வைக்கிறனால வைக்கலாம். இதுலேருந்து 1 இன்ச்சு இதை மடித்து தைக்கிறதுக்கு. இந்த எக்ஸ்ட்ரா விட தண்ணி நம்ம இஷ்டம்தான். 1.25 1.5 அதுக்கு மேலே போகக்கூடாது. 1.5க்கு மேலே போனால் நல்லா இருக்காது. ரொம்ப துணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும்
சுடிதார் அந்த ஷேப்பு திரும்பாது. ஷேப்பு நம்ம வச்சாலும் அந்த ஷேப்பு தெரியாது. துணி எக்ஸ்ட்ரா விட துணி ஒரு 1.25 இல்லை 1.5 அதுதான் லிமிட்டு. இவ்வளோ தான் நம்ம துணி வைக்கணும் எக்ஸ்ட்ரா. மறுபடியும் சொல்லிடுறேன். 36 4 டிவைட் பண்ணி 1 இன்ச்சு கூட்டிக்கணும். அதே மாதிரி தான் இது 3 அளவுமே. இதே நம்ம எக்ஸ்ட்ரா விடுற துணி உங்களுக்கு எவ்வளோ 1.25 1.5 அந்த மாதிரி விட்டுங்க. இது இங்கே மட்டும் 1 இன்ச்சு தான் போதும். இது ஆம்பால் ரவுண்டு செக் பண்ணிடலாம். ஆம்பால் வந்து 14 இன்ச்சு. இந்த தையல் எவ்வளோ நம்ம பிடிப்போமோ அதில் இருந்து இது 1.25 இன்ச்சு தான் போதும். இந்த ஷேப்பு கரெக்டாக 17 வருது. ஆம்பால் ரவுண்டு எப்போவுமே வந்து 17னா ஒரு 4 இன்ச்சு குறைச்சி தான் வைக்கணும். இப்போ 17னா நம்மளுக்கு 8.25 வரணும். நான் 8.5 வச்சுருக்கிறேன். ஏன்னா தச்சு முடிச்சு நம்ம தைக்கும் போது கரெக்டாக அந்த 17 வந்துடும். 17னா அதில் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி தான் வைக்கணும் ஆம்பால் மட்டும். அது செக் பண்ணிக்கோங்க. ஒரு 4 இன்ச்சு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. 8.25 வைக்கணும். கரெக்டாக 8.5 இருக்குது. கழுத்து வந்து உங்களுக்கு கேன்வாஸ் வைக்கும் போது என்ன டிசைன் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் கழுத்து கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அங்கங்கே நாச்சு போட்டுங்க. இந்த சைடு எவ்வளோ மார்க் பண்ணிங்களோ அதே சைஸ் தான் இந்த சைடாக இருக்கணும். இந்த சைடு அதிகமாக இந்த சைடு கம்மியாக அது மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது. அதுக்கு தான் அந்த மார்க் பண்ணுறது. ஒரே ஈவனாக வரணும். இல்லை உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊசியில் மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி மார்க் போட்டுங்க. இந்த சைடு எவ்வளோ பிடிக்கிறோமோ அதே மாதிரி இந்த சைடும் வரணும். அடுத்தது கை எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். கையோட லென்த்து வந்து இது 6 இன்ச்சு. கீழே மடிக்க ஒரு 1 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் 6 ப்ளஸ்ஸு ஒரு 6 இன்ச்சு மேலே பிடிக்கிறதுக்கோசம். இதுலேருந்து ஒரு 3.5 இன்ச்சு. கை லூஸு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு வருது. இதில் ஆம்பால் வந்து 17.5 நீங்கள் கரெக்டாக 8.25 வைக்கணும். இது 1.25 இன்ச்சு. 1.25 1.5 இது வந்து 3.25 இல்லை 3.5 இந்த சைஸ் தான் வைக்கணும். இது கம்மியாக வரக்கூடாது, அதிகமாக வரக்கூடாது. 3.5 அப்படி இல்லைன்னா 3.25 இந்த இதனுடைய சைஸ். 36 இன்ச்சு சைஸுக்குன்னா இது இவ்வளோ தான் வைக்கணும். இந்த இடம் வெட்டும் போது இப்படிலாம் வெட்டக்கூடாது. இந்த இடம் இப்படி வந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் மடித்து போட்டிங்கன்னா இது ரெண்டுமே சீட்டிங் ஆகணும். இப்படி சீட்டிங் ஆகணும் கரெக்டாக. இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி மடித்து போட்டிங்கன்னா ரெண்டுமே கரெக்டாக இப்படி வரணும். அப்போ தான் உங்களுக்கு இழுக்காமல் கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டிங்கன்னா இந்த இடம் இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடம் மைனஸ் ஆகிடும். உங்களுக்கு தச்சு முடித்தோன்னே இந்த இடம் ஆம்பால் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும்.
அதுக்கு தான் நான் இந்த ஸ்ட்ரைட்டாக இதுமாதிரி கட் பண்ண சொல்கிறேன். இப்படி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இப்படி கட் பண்ணணும். இங்கே ஒரு நாச்சு ஒன்று போட்டோங்க அடையாளத்துக்கு. இது ஃப்ரண்ட்டு தட்டு ஒரு 3/4 இன்ச்சு நமக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு லூஸ் வரும். அதுக்கு தான் 3/4 இன்ச்சு கட் பண்ணுறது. உங்களுக்கு அடையாளத்துக்கு வேணால் ஒரு சின்ன நாச்சு ஒன்று போட்டுங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.